7 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவா இருக்குதா? ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவா இருக்குது? ஜீவ ஊற்றா இருக்கிறது. இப்போ எனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குது அப்படின்னா எனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நம்ம எசேக்கியேலில் வந்து நம்ம எடுத்து வாசித்தோம் 18:9. நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ யார் பிழைக்கவே பிழைப்பான்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் யாருக்குள்ள இருக்குதோ அவனுக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கிறதுனால அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. நீதிமான் சிரசில் தான் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் சிரசில் தான் என்ன தங்கும்? ஆசீர்வாதம் தங்கும். அப்போ உங்களையும் என்னையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னவா மாற்றிருக்கிறாருன்னா, ரத்தம் சிந்தி உயிர் தெளிந்து நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் ஜீவனுக்கு எதுவானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னது? ஜீவ ஊற்று. அந்த 26 வாசிங்க. 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டா? திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதம் சம்பளம் வருமா வராதா? இந்த மாதம் நம்ம இதை செய்வோமா செய்ய மாட்டோமா? இது வந்து என்னது? மதில் மேல் பூனை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதில் மேல் பூனை கேள்விப்பட்டதில்ல? மதில் மேல் பூனை இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் தாவலாமான்னு என்ன செய்யுமா? இப்படி என்ன செய்யுமா? அலக்கழிக்குமா? ஆனால் திட நம்பிக்கைன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கிடைச்சே தீரும். என்னது? தேவன் தந்தே தீருவார். நமக்கு தேவன் செஞ்சே தீருவார். இதுதான் திட நம்பிக்கை. அப்போ இந்த திட நம்பிக்கை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்ன இருக்கும்? திட நம்பிக்கை இருக்கும். எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், பாஸ் ஆவேனா ஆக மாட்டேனா அதெல்லாம் கிடையாது. நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. என்னது? அதான் திட நம்பிக்கை. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. நீங்கள் செய்கிற வேலைகளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ பாருங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்து நம்மளுக்கு திட நம்பிக்கை கொடுக்கறது மாத்திரம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கணுமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு யார் பயப்படுறானா அந்த அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவன் தலைமுறையும் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு சந்ததி தலைமுறை ஆண்டவரை சேவிக்குமா, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படுமா? அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. உயர்ந்த அடைக்கலம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உயர்ந்த அடைக்கலம் உண்டு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் ஜீவனை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 128வது சங்கீதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 128வது சங்கீதம் முழுவதுமாக கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமாக சொல்லுது. கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்டு எப்படி இருப்பானா? திருப்தியாக இருப்பான். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், என்னடா இது ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு நான் யோசித்தேன். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்பா வந்து திராட்சை செடியான், அம்மா வந்து திராட்சை கொடியான், ஆனால் பிள்ளைங்க மட்டும் ஒளிவ மர கன்றுக்கலாம். இது ஏதாவது நமக்கு புரியுதா? ஏதாவது சொல்லுங்க. என்ன என் மூச்சை பற்றி இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறேன், ஏதாவது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்பா வந்து திராட்சை செடி, அம்மா வந்து திராட்சை கொடி. அப்போ பிள்ளைங்க என்னவா இருக்கணும்? திராட்சை பழமாக தானே இருக்கணும். ஆனால் அங்கே வசனம் வித்தியாசம் சொல்லுது பாருங்க. பிள்ளைகள் ஒளிவமுறை கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு இதெல்லாம் புரியாதுடா. திராட்சை செடி திராட்சை கொடிங்கிறது எது தெரியுமா?
திராட்சை செடி இயேசு, திராட்சை கொடி சபை. அப்போ ஒரு குடும்பத்தில் இயேசு இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்தில் பிள்ளைங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. ஒலிவ மர எண்ணெய், அந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அபிஷேகிக்கிறாரு. அப்போ அபிஷேகம் என்னும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாருன்னா சபையில் வச்சிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக வச்சிருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக சபையில் இருக்கிற உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா உங்கள் தலைமுறைகளுக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். உங்கள் தலைமுறைகள், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளாக இருப்பாங்க. இந்த ஒலிவ மர கன்றுகளை பற்றி வேதம் சொல்லுது. அந்த முழு உலகத்தையும் ஜலத்தினால அழிச்சப்ப என்ன நடந்துச்சு? கர்த்தர் முழு உலகத்தையும் ஜலத்தினால அழிச்சார். என்ன நடந்துச்சு? காக்காவை அனுப்பி விட்டாரு நோவா. அது போய்கிறதும் வருகிறதுமா இருந்துச்சு. அப்புறம் புறாவை அனுப்பிச்சப்ப அது எதை கொத்திட்டு வந்துச்சு? ஒலிவ மர இலையை கொத்திட்டு வந்துச்சு. இது என்ன தெரியுமா நமக்கு விளங்க பண்ணுது? உலகமே அழிஞ்சாலும் கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு அழிவே கிடையாது. அல்லேலூயா. உலகமே அழிஞ்சாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா அவனை பசுமையாக்கி அதை கொத்திட்டு வருது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனுக்கு அழிவை ஒரு நாளும் கொடுக்காது, ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா நாளும். அதனால வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? ஜீவ ஊற்று. ஆவியானவர் அவன் மேலே இருப்பார், இயேசு அவனுக்குள்ளே இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்குள்ளே தான் இயேசு இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்குள்ளே தான் பிதா வாசம் பண்ணுவார். இப்போ புதிய ஏற்பாடு சபை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு சபை என்னவா இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய அந்த ஆவியானுடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்குள்ள ஜீவனை கொடுக்கிறதாக, ஜீவ ஊற்றாக மாறுகிறது. நீதிமொழிகள் 19:23 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 19:23. இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் எதுக்கு ஏதுவானதா? ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா. திருப்தி தான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் என்னது? திருப்தி. 128வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 128வது சங்கீதம் அங்கே வாசித்து பாருங்கள். எடுத்துக்கிட்டீங்களா? 128வது சங்கீதம் என்ன சொல்லுது வசனம்? 128 2வது வசனம் வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலலாம் பாக்கியமும் நன்மையும் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் திருப்தி இருக்கும். அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? திருப்தி. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க. திருப்தியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இப்போ ரொம்ப நிறைவாக இருக்கிறேன். திருப்திக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைவு. திருப்திக்கு என்ன அர்த்தம்? நிறைவு. குறையே இல்லை, நிறைவாக இருக்கிறேன், அதுதான் திருப்தி. இப்போ வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம போதுங்க, ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டேங்க, போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் தேவன் நன்மைகளால் பாக்கியங்களால் கொடுத்து 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 என்ன செய்யுங்க? அப்பா போதும்பா, ரொம்ப திருப்தியாக இருக்குப்பா. அல்லேலூயா. அது யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கிடைக்கும். இன்னும் எனக்கு ஒரு குறை இருக்குதுங்க, எனக்கு இன்னும் அது இருந்தால் நல்லா இருக்குங்க, எனக்கு இன்னும் இது இருந்தால் நல்லா இருக்குங்க, நான் இன்னும் அப்படி ஆகணுங்க, நான் இப்படி ஆகணும்னு யார் தெரியுமா சொல்லுவா? திருப்தி இல்லாத சொல்லுவான். திருப்தி இல்லாத என்ன சொல்லுவான்? நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் திருப்தி அடைந்தவன் என்ன செய்வான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் கடவுளை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுவான், தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுவான். திருப்தி இல்லாதவன் இன்னும் இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமான்னு சொல்லி அவனுடைய பார்வை பூரா பூமியில் தான் இருக்கும். கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள்ங்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்கள் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, இதை தான் புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்குது. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி, அதுதான் திருப்தி. திருப்தினா என்னது? போதும். திருப்தினா என்னது? போதும். இச்சை என்ன தெரியுமா? இன்னும் வேணும் வேணும் வேணும், இதான் இச்சை. திருப்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இருக்கும். அல்லேலூயா.
வேதம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளில் எடுத்து இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் மேம்பாட்டும். அங்கே நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. நீதிமொழிகள் 22:4. நீதிமொழிகள் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் வந்து என்னன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் தான் என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஐஸ்வர்யம் தான் என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் நானும் நினைக்கிறேன் ஐஸ்வர்யம் அப்படின்னா நம்ம வந்து பட்டு போடணும், நம்ம வந்து நல்ல நகையை வாரி கொட்டிக்கணும், இதெல்லாம் கிடையாது ஐஸ்வர்யம். இதெல்லாம் என்ன கிடையாது? ஐஸ்வர்யம். எத்தனையோ நான் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன், பாக்கெட்டில் 5 ரூபா இருக்காது. என்ன இருக்காது? ஆனால் அன்றைக்கி மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன் நான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாக்கெட்டில் 5 ரூபா இருக்காதுங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி என்னை தேடி வரும். சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறோம். நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனாலும் நமக்கு என்ன வேணுமோ அதை தேவன் தருவார். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. எங்கே இருக்குது? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 15:17. நீதிமொழிகள் 15:16. அப்பனா எது ஐஸ்வர்யம்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் தான் உத்தமம்னா அதுதாங்க ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அப்ப அநியாயக்காரன், சும்மா இருக்கேன், திருட்டு பைய சொத்தை குவிச்சு வச்சிருப்பான், அது என்னது? அது அருவருப்பு. ஆனால் தேவனுக்கு பயந்து இருக்கிற உங்ககிட்டையும் என்கிட்டையும் கொஞ்சம் இருந்தாலும் அதுதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். அந்த கொஞ்சத்தை வச்சு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சுட்டு உங்கள் தலைமுறைகளையும் வாழ வைக்க முடியுமா? அல்லேலூயா. நல்லா பெரிய பணக்காரனாக இருப்பான். எம்ஜிஆர் செத்து போனதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்து எம்ஜிஆர் இருந்த அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாராம், ஆட்களை அனுப்பிச்சி. அவரோட படுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பணக்கட்டுகளாக இருந்துச்சான். எம்ஜிஆரும் போயிட்டார், அவருக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைசியில் அதை யார்? கவர்மெண்ட்டு தான் அந்த சொத்தை எடுத்துகிட்டு போணுச்சு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்களும் வாழ்ந்துருவீங்க, உங்கள் தலைமுறைகளையும் வாழ வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறது என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றுங்க. அது உங்களுக்குள்ளே இருந்தாலே போதுங்க, நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? ஜீவ ஊற்று. அது ஜீவம், அதுக்குள்ளேருந்து ஜீவன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊற்றுலேருந்து ஜீவ ஊற்றுனா என்ன அர்த்தம்? ஜீவன் அதுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஜீவன் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் வந்து என்னவா? ஜீவனும் மகிமையும் ஐஸ்வர்யமுமா. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு முன்பாக போய் தாழ்மையாக ஆண்டவரேன்னு கைகளை உயர்த்திட்டீங்கன்னா பரலோகமே உங்களுக்காக இறங்கிடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு செய்ய போகிறீங்களா? தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கைகள் கால்கள் நல்லா இருக்கிறதுனால இந்த வேலையை செய்யலாம் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த கிருபையினால் இந்த வேலையை செய்கிறேன் ஆண்டவரே, உங்கள் நாமந்தான் இந்த வேலையை செய்ய வைக்கிது ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கான பலனை தருகிறீங்க, சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு நம்மளை தாழ்த்திட்டு அந்த வேலையில் கர்த்தருக்கு பயந்து செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும், ஜீவன் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னங்க? நான் எப்படிங்க கர்த்தருக்கு பயப்படுறது? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 8:13. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுக்க வேண்டும். தீமையை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது? தீமையை வெறுக்கணும். தீமையான எண்ணங்களை வெறுக்கணும். முதல்ல தீமைன்னா என்ன தெரியுமா? பிசாசு. தீமைனா என்னது? பிசாசு. பிசாசை வெறுக்கணும். எபேசியர்கள் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சபைக்கு எழுதுகிறாரு பவுல், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது.
பிசாசை எதிர்த்து நில்லுங்கள்னு யாக்கோபு எழுதுறாரு. பேதுரு என்ன எழுதுறாருன்னா விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கிறார். பிசாசுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனா எப்படி தெரியுமா? அவன் கூட போய் பழகுறது, அவன் கூட போய் என்ன செய்யறது? பழகுறது, அவன் கூட போய் பேசுறது, அவன் சொல்கிறத காதில் கேட்குறது ஒன்று. ரெண்டாவது, அவன் எதை பார்க்க சொல்கிறானோ பார்க்குறது. மூணாவது, அவன் எதை செய்ய சொல்கிறானோ அதை செய்யறது. இதை தான் அந்த ஏவாளம்மா செஞ்சாங்க. ஏவாளம்மா என்ன செஞ்சாங்க? ஏதேன் தோட்டத்தில் பிசாசு பேசுகிறத காது கொடுத்து கேட்டாங்க. அவன் அந்த இதை தூண்டக்கூடிய அந்த விருட்சத்தை பார்க்க சொன்னப்போ கண்ணால் பார்த்தாங்க. பார்த்தோடனே இவங்களுக்குள்ள இச்சை வந்துருச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க? கையை நீட்டி பறித்து புசிச்சாங்க. இதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுங்கிறது. அவங்க கூட பேசி, அவன் இவங்க கூட பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கடைசியில் யார் அம்போன்னு விட்டாங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ அம்போன்னு விட்டாங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ அம்போன்னு விட்டோன்னா அவனுங்க நினைச்சாங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தை துரத்தி இவங்கள தான் அம்போன்னு விட்டார். பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை நம்ம இழக்கிற ஒவ்வொரு வினாடியும் நாம் சாபத்துக்கு சிவப்பு கம்பளம் விட்டு வரவேற்கிறோம். என்னத்தை வரவேற்கிறோம்? பெரிய பெரிய ஜனாதிபதி பிரதமருக்கெலாம் என்ன செய்வாங்க? சிவப்பு கம்பளம் வரைக்கும் என்ன செய்வாங்க? வரவேற்பாங்க. அது மாதிரி பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போதெல்லாம் சாபத்துக்கு சிவப்பு கம்பளம் கொடுத்து நம்ம வரவேற்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தீமையை வெறுத்துருங்கப்பா. தீமையை என்ன செஞ்சுருங்க? வெறுத்துருங்க. தீமையான எண்ணங்களை வெறுத்துருங்க, தீமையான வார்த்தைகளை வெறுத்துருங்க, தீமையான செயல்களை வெறுத்துருங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நீதிமொழிகள் 8:13. நீதிமொழிகள் 8:13. பெருமை. நீங்கள் நம்ம எல்லாரும் வெறுக்க வேண்டிய பெரிய பெருமைங்கிறது என்னது? அது ஒரு பெரிய தீமை. அதை நம்ம வெறுக்க வேண்டும். ரெண்டாவது அகந்தை. அது பயங்கரமான தீமை. அது அகந்தை இழுதலுக்கு முன்னானது. அகந்தை எதுக்கு முன்னானது? ஒருத்தன் விழுந்து போகிறான் அப்படின்னா அவனுக்கு தான் அகந்தை வரும். அவன் நேபுகாத்நேச்சார் என்ன தெரியுமா சொன்னா? நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொன்னான். என்ன சொன்னா? பாபிலோனை பார்த்து என்ன சொன்னான்? ரசிச்சுட்டு இது நான் கட்டினதுன்னு சொன்னான். என்ன தெரியுமா நடந்துச்சு? கர்த்தர் 7 வருஷம் அவனை புல்ல திங்கிற மாட்டை போல மாற்றிட்டார். அவனுக்கு கொம்பெல்லாம் வந்துச்சான், நெகமெல்லாம் வளர்ந்துருந்துச்சான். மிருகம் மாதிரி என்ன செஞ்சானா? புல்லுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டானா. ராஜாங்கிறதே மறந்து பைத்தியம் மாதிரி ஆயிட்டான், சைக்கோ மாதிரி ஆகிட்டான். இங்கே நம்ம ஊர்லலாம் அப்படி முடியலாம் அப்படியே கருகருன்னு அப்படியே பஞ்சாயத்து போய் துணியெல்லாம் கிழிச்சு போய் அப்படியே அலைவானுங்களா, அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான். யார்? நேபுகாத்நேச்சார். அந்த நேபுகாத்நேச்சார் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ராஜாவெல்லாம் அடித்து கலக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பூரா தேவன் நியாயந்திருக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு பெரிய ராஜா. அவனுக்கு பெருமை வந்துச்சு. ராஜாவுக்கு பெருமை வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே. ராஜாவாக இருக்கிறவன் பெருமை வரதானே செய்யும். ஆனால் அவன் பெருமை அவனை அழிச்சிருச்சு. அவனுடைய இருமாப்பு, அவனுடைய அகந்தை அவனை என்ன செஞ்சிருச்சு? அவனை ஒரு மிருகத்தை போல ஆக்கிடுச்சு, புல்லை திங்கிற மிருகத்தை போல ஆக்கிடுச்சு. ஆனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு நமக்காக இந்த பூமியில் வந்தப்ப தன்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இப்போ இயேசு எங்கே திரும்ப இருக்கிறாரு? எல்லா துரைத்தனங்களுக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா கர்த்தத்துவங்களுக்கும், தேவ தூதர்களுக்கும் மேலானவராக, பிதாவுக்கு சமமானவராக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக பிதாவோட வலது பாசத்தை வீட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தாழ்மை வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும், தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இரண்டாவது வெறுக்க வேண்டிய பெரிய தீமை என்னன்னா சுயத்தை வெறுக்க வேண்டும். முதலாவது யாரை வெறுக்கணும்? பிசாசை. ரெண்டாவது யாரை வெறுக்கணும்? சுயத்தை வெறுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற என்ன இருக்குன்னா அது மரண வழிகளாக இருக்குன்னா. நமக்கு அது நல்லதாக படும், ஆனால் அது தேவ சித்தமானு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் நம்மளுக்கு உறுதிப்படுத்தி கர்த்தர் நம்மளை நடத்துகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு நெருப்பில் போய் காலை வச்சுட்டு சுடுதேன்னு கத்துனீங்கன்னா அதுக்கு கர்த்தர் என்ன கிடையாது? பொறுப்பு கிடையாது. நேபுகாத்நேச்சார் அதுதான் செஞ்சான். நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சான்? அதை தான் செஞ்சான். பெருமை, அகந்தை. அதுக்கப்புறம் என்ன ஆனா? மிருகம் போல ஆனா. இயேசு ஆழ்மையாக இருந்தார், சாந்தமாக இருந்தார். இன்னைக்கு இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சரீரமாகிய நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா இயேசுவை போல தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுடையவர்களாக இருக்கணும். தொடர்ந்து அடுத்தது வாசிங்க. முதலாவது பெருமை, ரெண்டாவது அகந்தை, மூணாவது தீய வழிகள்.
தீய வழிகள்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்தில் செயல்களில் தீமையான செயல்கள், அதான் மாம்சத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கலாத்தியர் 5 போய் வாசிச்சு பாருங்கள், 17, 18, 19 மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. அப்போ அங்கே பாருங்கள், நீங்கள் கற்பனைகளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 10 கற்பனைகளில் ஒரு 4 காரியத்தை இந்த வாரத்தில் என்கிட்ட திரும்ப இந்த காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். ஒன்று என்ன அப்படின்னா பொய் சாட்சி. ஒன்று என்னது? பொய் சாட்சி. இன்னொன்று என்னது? களவு செய்யாதிருப்பாயாக. இன்னொன்று என்னது? களவு செய்யாதிருப்பாயாக. இன்னொன்று விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கடைசியாக சொல்கிறாரு பின்னும் பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இதெல்லாம் தீய வழிகள் தான். அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்யாதுங்கிறார். இன்னைக்கு சில போதவர்கள் இப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் தான். இந்த 10 கற்பனைகள் நியாயப்பிரமாணம் கிடையாது, இது ஜீவ பிரமாணம். இது இன்னைக்கு நமக்கு உண்டு. இன்னைக்கு அப்போ நம்ம விபச்சாரம் செய்யலாமா? இன்னைக்கு நம்ம இச்சிக்கலாமா? ஒரு உலகத்தான கூட அது செய்யக்கூடாதுன்னு அறிவு இருக்கும்போது ஆண்டுடைய பிள்ளைகளாக ரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்ட நம்ம அதை செய்யலாமா? அந்த மாதிரி காரியங்களை என்ன செய்யக்கூடாது? நம்மளும் நம்முடைய தலைமுறைகளும் செய்யவே கூடாது. தீய வழிகளை வெறுக்க வேண்டும். அடுத்தது என்ன இருக்குது பாருங்க. அடுத்தது புரட்டு வாயை நான் வெறுக்கிறேன். புரட்டு வாயை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். இப்போ புரட்டு வாய்க்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நான் அப்படி இருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் இனிமேல் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, பைபிளும் கைமாவே இருப்பேன் ஆண்டவரே, என் தேசத்துக்காக முட்டி போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் போது சொல்கிறது. ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு உலகத்தில் போய் உலக பிரகாரமான ஆளுக்கே நம்ம உலக காரியங்களை கற்றுக் கொடுக்குறவங்களாம் மாறுறது. இதுக்கு பேர் தான் என்னது? புரட்டு வாய். என்ன சொல்கிறோமோ அதை செய்யலாமல் அதுக்கு விரோதமாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் புரட்டு வாய். ஆண்டவர் அப்படிப்பட்ட புரட்டு வாயெல்லாம் வெறுக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், 2 நிமிஷம் உங்களை நோக்கி நான் டெய்லியும் ஜெபிப்பேன் ஆண்டவரே. என்ன சொல்லுங்கள்? 2 நிமிஷம் அதை சொல்லிவிட்டு டெய்லி 2 நிமிஷம் ஜெபிங்கண்ணே. அது நல்ல வாய். அது என்ன வாய்? சொன்னதை செய்கிற வாய். ஆனால் நான் அப்படியே பரலோகத்தை அசைச்சிடும் ஆண்டவர், பரலோகத்தை இறக்கிடும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உலகத்துக்குள்ள போய் பூந்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? புரட்டு வாய். அதை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வெறுக்கிற. ஆவி ஆத்துமா சரீரத்தில் பாருங்கள், இந்த பெருமை இந்த புரட்டு வாயெல்லாம் ஆவியோடு சேர்ந்தது. அகந்தை இதெல்லாம் ஆத்மாவோடு சேர்ந்தது. தீய வழிகள்லாம் சரீரத்தோடு சேர்ந்தது. இந்த வசனத்திலேயே இருக்குது தீமையான காரியம் எது, நம்ம எல்லாம் எதெல்லாம் வெறுக்கணுங்கிறத அந்த வசனமே சொல்லுது பாருங்கள். நீதிமொழி 8:13 சொல்லுது. நம்ம என்ன செய்யணுமா? புரட்டு வாயை வெறுக்கணும், அகந்தையை வெறுக்கணும், தீமையான இந்த காரியங்களை எல்லாம் வெறுக்கும் போது தான், பெருமையை வெறுக்கணும். இதெல்லாம் வெறுக்கும் போது தான் நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துருச்சுன்னா ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யும்? அப்படி பிளுக் பிளுக் பிளுக்குன்னு என்ன செய்யும்? அப்படியே பொங்க ஆரம்பிச்சிடும். ஜீவ ஊற்று வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்கள் பார்வை தெளிவடையும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் செயல்கள் மாறும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசிலிருந்து வலியும், நிரம்பி வலியணும். உங்கள் சிரசில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வலியணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அப்படின்னா எப்படி இருப்பீங்க? உபாகமம் 25, 14, 22 எடுத்து வாசிங்க. உபாகமம் 14, 22. உபாகமம் 14, 22. பார்த்தீங்களா? தசம பாகத்தை பிரிக்கிறேன். எதுக்காக பிரிக்கிறேன் தெரியுமா? நான் தசம பாகம் கொடுத்தாதான் எனக்கு ஆசீர்வாதம் பிரிச்சிங்கன்னா அது சரியான ஒரு வே கிடையாது, ரூட்டு கிடையாது. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால தசமபாகம் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் சரியான ரூட்டு. வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க தசமபாகம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க அந்த தசமபாகம் எப்படி கொடுப்பாங்கன்னு 29 வசனம் வாசிங்க. 29. பார்த்தீங்களா? தசம பாகத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்குற தசம பாகத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சு
எங்கள் வீட்டில் ஒரு ஏசி போட்டு நான் தூங்கலாமே சொல்லுங்கள்? இல்லை நான் நல்லா கார் வாங்கி அதில் ஏசி போட்டுட்டு நான் போகலாமே? அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. தசமபாகம் தர்ம பணம்லாம் வாங்கி ஏழை ஜனங்களுக்கு உதவி செஞ்சாதான் உங்கள் கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த வசனம் எப்படி முடியுது? உன் கைகளின் வேலைகளெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? திரும்ப வாசிங்க. 29 வசனத்தை கடைசி அந்த லைனை வாசிங்க. எப்பொழுது? அப்பொழுதுனா எப்பொழுது? ஏழைங்க, பரதேசிங்க, ஆதரவற்றவங்க, திக்கற்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? தசமபாகம் தர்ம பணத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாரி இறைக்கணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? உன் வேலையெல்லாம் கையில எதை செஞ்சாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்வார், ஆசீர்வதிப்பார். கீழாகாமல் மேலாகுவீங்க, வாழாகாமல் தலையாகுவீங்க. உங்க களஞ்சியங்கள்லாம் பூரணமா நிரம்பும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அதனாலதான் எபிரேயர் 13:16 நம்ம வாசிச்சோம். தான தர்மம் பண்ணுவதற்கு என்ன செய்யாதீங்க? மறவாதிருங்கள். அப்படிப்பட்ட பலியின் மேல தேவன் என்னவா இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாருன்னா பிரியம் என்னது? பிரியம் என்னது சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணீங்கன்னா, நன்மை செஞ்சீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தீங்க அப்படின்னா, தசமபாகம் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த தசமபாகத்தை வாங்கிட்டு நம்ம சபையாக போய் ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா, இன்னும் சில வருடங்களில் நீங்கள்லாம் பெரிய பெரிய மில்லியனியர்லாம் மாறுவீங்க. அல்லேலூயா. இது சத்தியம், எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ சமூகத்திலேருந்து ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு. என்ன படிக்கு? கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு நீங்கள் தசமபாகத்தை கொண்டு வரணும். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தசமபாகத்தை கொண்டு போய் ஏழை ஊழியக்காரன், லேவியன்னா யார்? ஏழை ஊழியக்காரன். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஏழை ஊழியக்காரன் தான் லேவியன். அவனுக்கு கொடுக்கணும். ஏழை பாஸ்டர்ஸுங்க, ஏழை இவாஞ்சலிஸ்ட் வர சொல்லி அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து, மளிகை பொருள்லாம் வாங்கி கொடுத்து, உணவு உடையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஏழைகள், திக்கற்றவர்கள், பரதேசிகளுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யும்போது நம்ம செய்கிற வேலையில் நீங்கள் இப்போ ராத்திரிலாம் முக்கி செஞ்சாலும் வராத வருமானம் நீங்கள் இப்படின்னா வரளவுக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இதுதான் அந்த ப்ராக்டிக்கல் வே ஆஃப் பிளெஸிங்ஸ். நடைமுறை அனுபவம், ஆசீர்வாதத்தின் வழிமுறைகள் இதுதான். இப்படித்தான் நம்ம போகணும். இப்படித்தான். இதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இதுக்காக தான் இயேசு என்ன செஞ்சார்? ரத்தம் சிந்தி நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசு ரத்தம் சிந்தி நம்மளை என்ன ஆக்கியிருக்கிறாரு? நீதிமானாக்கி இருக்கிறார். அப்போ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நம்ம தலையில் தான் ஆசீர்வாதம் இருக்கணும். ஆசீர்வாதம் யார் தலையில் இருக்கணும்? நம்ம தலையில் இருக்கணும். இப்போ நம்ம தலையில் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே எப்போங்க வரும்? எடுத்து வாசிங்க, வேகமாக வாசிங்க. ஒரு 10-5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. எல்லாம் சீக்கிரமாக 8:45 வந்தீங்கன்னா நான் 11 மணிக்கெலாம் முடிப்பேன். நீங்கள் 11:25, இது 9:25, 9:30 வந்தீங்கன்னா 11:30 மணி ஆக தான் செய்யும். 2 மணி நேரம் கூட இல்லாமல் ஒரு ஆராதனையை நடத்த முடியவே முடியாது. நீங்கள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இதே ஆராதனை நான் 7 மணி நேரம் நடத்துவேன். நீங்கள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இதே ஆராதனை நான் 3 மணி நேரம் கூட நடத்துவேன். அவங்க சோர்ந்து போக செய்ய விரும்பலை. 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்கா. நீங்கள் அடுத்த வாரத்தில் 8:45 வாங்க. ஷார்ப்பாக 10:55 முடிச்சவங்களாம் அனுப்பிச்சுட்றேன். புரியுதா? ஓகேவா? கோச்சிக்காதீங்க. இன்னொரு 5 நிமிஷம் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலை எப்போ நீங்கள் உணர முடியும் தெரியுமா? அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை வெள்ளியை போல நாட வேண்டும், புதையலை போல தேட வேண்டும். அப்போ ஹோல் பைபிளையும் எடுத்து பைத்தியம் மாதிரி உட்காந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படிலாம் நான் சொல்ல, அப்படியும் ஆண்டவரும் சொல்ல. ஆனால் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பைபிள் வாசிப்பேன்னா அதை வாசிங்க. அந்த நேரத்தில் பிரதமர் மோடி உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தால் கூட கொஞ்சம் நேரம் நில்லையான்னு சொல்லிட்டு பைபிள் வாசிங்க. இந்த போன வாரம் இந்த ஷார்ட்ஸில் பார்த்தேன், ஒரு பிரதமர் பேசியிருந்தாங்க. ஒரு அரசு சம்பந்தமான ஒரு பெரிய உயர் அதிகாரியாக, அவர் பிராமினாக இருந்து ரசிக்கப்பட்டிருக்கிறார். கால நேரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாரு? அவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அந்த அம்மா, அவங்களோட ஒய்ஃபு ஃபோனை எடுத்துச்சான். கலைஞரோட அந்த உதவியாளர் இருக்கிறாரில்ல, அவர் இப்போ முதலமைச்சர் சிஎம் கலைஞர் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுனுங்கிறாரு அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சான்,
சிஎம்மாவது கிஎம்மாவது அவரோட பெரியவர்கிட்ட எங்கள் வீட்டுக்கார் பேசிட்டு இருக்காரு, போனால் வையா அப்படின்ட்டுச்சான். என்னது? அவர் சொன்னாரான் கலைஞர்கிட்ட, இது மாதிரி என்னங்க இப்படி சொல்கிறாங்க. ஏன் ஆமாண்டா, அவன் ஜீசஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் முடிச்சுட்டு அவனே கூப்பிடுவான்டா பேசிக்கலாம்டா அப்படின்னாங்க கலைஞர். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய சொத்தாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும், வேதம் வாசிக்கிற நேரத்தில் நீங்கள் வேதம் வாசிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தர் பயப்படுற பயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். பைபிள் தானே, அப்புறம் வாசிக்கலாம், இப்போ இதை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் மரண வழியை நோக்கி போகும். தயவு செஞ்சு சாபத்தை நோக்கி போகாதீங்க. தயவு செஞ்சு சாபத்தை நோக்கி போகாதீங்க. மரண வழியில் நோக்கி போகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை உயிரோடு அதிகமாக நேசிங்க. தேவனுடைய வார்த்தையை எதை விட அதிகமாக நேசிக்கணும்? உயிரோடு அதிகமாக நேசிங்க. பைபிளை எடுத்து வாசிங்க. வெள்ளியை போல நாடுங்க, புதையலை போல தேடுங்க. புதையல் தேடுறவன் என்ன செய்வான் தெரியுமா? அது கிடைக்கிற வரைக்கும் தூண்டிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த ஜீவ ஊற்று வர வரைக்கும் தூண்டிக்கிட்டே இருங்க. கர்த்தர் பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, ஜீவ ஊற்று கிளம்பிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மரண எண்ணங்கள்லாம் ஒழிஞ்சிரும், மரண வார்த்தைகள் ஒழிஞ்சிரும், மரண செயல்கள் ஒழிஞ்சிரும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருடைய ஜீவனால் நிரம்பும். இயேசு சொன்னார், நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன்னு சொன்னார். அந்த ஜீவன் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்குது. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு கொடுக்குறவர் யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறாருன்னு ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அந்த ஜீவனை தான் இயேசு சிலுவையில் நமக்காக கொடுத்தாரு. நீங்கள் நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே, என்னை நீதிமானாக்குனது எதற்காக? என்னை நீதிமானாக்குனது நான் அவருக்கு பயப்பட வேண்டும், நான் அவருக்கு பயப்பட வேண்டும், நான் அவருக்கு பயந்து தீமையை வெறுக்க வேண்டும். இது என்னால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். இது என்னால் முடியாது, அவரால் முடியும், அவரால் முடியும். உங்களுக்குள்ளே இயேசு இருந்தார்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். உங்களுக்குள்ள பிதா இருந்தார்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். உங்களுக்குள்ள இயேசுவையும் பிதாவையும் ஆவியானவரை கொண்டு வருது எது அப்படின்னா, அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, சத்தியம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை, அபிஷேகத்தை புதையலை போல வெள்ளியை போல நாடுனீங்க அப்படின்னா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்தீங்கன்னா அது வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு பத்திரப்படுத்தணும், கட்டளைகளை பத்திரப்படுத்தணும். சுவிசேஷம் தான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் முதல் படி. நீங்கள் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கு என் கூட ஆவியானவர் இருந்து எனக்குள்ள ஒரு பரிபூர்ண ஜீவனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு விசுவாசிச்சா போதும். நீங்கள் வேதத்தை டெய்லி வாசிங்க. சத்தியத்தின் மூலமாக உங்கள் மேலே கர்த்தர் கொடுத்துருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக உங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். உங்கள் கைகளின் வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் இருந்தால் அதை வச்சு நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் தலைமுறைகள் வாழும். தேவன் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை கொடுப்பாரு. யாக்கோபின் அந்த பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீ காண்பாயின் வேதம் சொல்லுது. அப்படியே நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் அதை நான் என்னால் முடியாது ஆண்டவரே, அதற்காகத்தான் என்னை நீதிமான ஆக்கி இருக்கீங்கன்னு வேதம் சொல்லுது. நீ நீதிமான ஆவுன்னு வேதம் சொல்லலை. ஒருவனும் தன்னை நீதிமான ஆக்கிக்க முடியாது. நம்மை நீதிமான ஆக்கிறவர் நம்முடைய இரட்சகர் இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளை நீதிமான ஆக்கி இருக்கிறார். அவர் நம்மளை நீதிமான ஆக்கி இருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறாரு. அவர் நமக்கு பயப்படுகிற பயமாக உகந்த வாசனையாக இருக்கிறாரு. இயேசுவே 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 இயேசுவேன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பிடித்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துச்சுன்னா நீங்கள் இயேசுக்குண்டாக உங்களை தாழ்த்தினீங்கன்னா மகிமையும் ஜீவனும் ஐஸ்வர்யமும் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவார். உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அப்படியே நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னால் கர்த்தருக்கு பயப்பட முடியாதுப்பான்னு தாழ்மையோடு சொல்லுவோமா? என்னால் முடியல ஆண்டவரே. உடைய இயலாமையை ஒத்துக்கொள்றதுக்கு பேர் தாங்க தாழ்மை.
நம்மளால கர்த்தருக்கு பயப்பட முடியாது. ஏன்னா நம்முடைய மாம்சத்துல ஒரு துர்குணம் உள்ள ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் போது, உயிர் சிறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்ல ஜீவன் அபிஷேகம், ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகம் நம்ம மேல வரும்போது, என்னுடைய வார்த்தையை கையில எடுக்கும் போது, உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ங்கிற அந்த ஜீவ ஊற்று ஜீவ தண்ணீரா மாறும். அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக மாறும். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தலை மட்டும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. தலை மட்டும் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் நல்ல சுகத்தோட, நல்ல பலத்தோட, ஆரோக்கியத்தோட நம்ம சேர்ச்சில் நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாரும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோட காணப்படணும்.